நம்ம ஹஷிராமா செஞ்சு யார், அவருடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, அவர் எங்கேருந்து அவருடைய சேஜ் பண்ண கற்றுக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹஷிராமா செஞ்சு யார்? முதல்ல நம்ம ஹஷிராமா செஞ்சுடைய ஆரிஜினை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹஷிராமா செஞ்சுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் அவர் எங்கேருந்து சேஜ் பண்ண கற்றுக்கிட்ட வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பட்சுமா செஞ்சுன்னு சொல்லக்கூடிய செஞ்சு கிளானோட தலைவர் பிறந்தவர் தான் நம்ம ஹஷிராமா செஞ்சு, அப்புறம் டோபிராமா, இட்டமா. இந்த குடும்பத்திலேயே நம்ம ஹஷிராமா செஞ்சு தான் மூத்த பையன். இதில் நம்ம இட்டமா செஞ்சுவை உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து கொண்டு வருவாங்க. இந்த இழப்பை தாங்க முடியாத நம்ம டோபிராமா ஹஷிராமாவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம டோபிராமா உச்சியா கிளானை எப்படியாவது அழிச்சு தீரணும்னு ஆசைப்படுவார். ஆனால் நம்ம ஹஷிராமாவுக்கு அப்படி கிடையாது. அவர் அமைதியாக நிலநாட்டுங்கிறதுக்காக ரொம்பவே போராடுற ஒருத்தர். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க நம்ம ஹஷிராமா செஞ்சு மாதரா உச்சியாவை சந்திக்கிறாரு. மாதரா உச்சியாவும் நம்ம ஹஷிராமா செஞ்சுவும் நல்ல நண்பர்களாக மாறுறாங்க. இவங்க நட்புக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் அமைதியை விரும்புகிறவங்க. அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேர் வேறு கிளான் இல்லையா, அதனால அவங்களுடைய கிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போர் நடந்திருக்க நம்ம டோபிராமா செஞ்சு தன்னுடைய தம்பியை கொண்டதுக்காக நம்ம மாதராவுடைய தம்பியான இசுனோ உச்சியாவை பழி வாங்குறாரு. இப்படி நடக்க நம்ம மாதரா உச்சியா போரை தடுத்து நிறுத்திட்டு தப்பிச்சு போயிடுறாரு. திரும்பி வந்துட்டு எட்டர்னல் மங்கி குசாரியான அவைக்கல் பண்ணிட்டு வரும்போது நம்ம மாதரா உச்சியா மறுபடியும் ஹஷிராமா கிட்ட தோத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரியை கொடுக்க துணிஞ்சா நம்ம ஹஷிராமாவை பார்த்து நம்ம மாதரா உச்சியா பழையபடி நண்பராக மாறிடுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு கிளானும் ஒன்று சேருது. எந்த ஒரு போரும் இல்லாமல் லேண்ட் ஆஃப் ஃபேர் ரொம்பவே அமைதியாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம ஹஷிராமாவும் மாதராவும் ஒன்று சேர்ந்து லீஃப் வில்லேஜை உருவாக்குறாங்க. அந்த லீஃப் வில்லேஜுக்கு நம்ம ஹஷிராமாவே ஒரு ஹொகாகேவா இருக்காரு. ஆனால் நம்ம மாதரா உச்சியா லீஃப் வில்லேஜ் விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹஷிராமா லீஃப் வில்லேஜில் ஒரு நல்ல ஹொகாகேவா இருக்காரு. ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம மாதரா உச்சியா நைன்டெல் ஃபாக்ஸை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஹஷிராமாவை எதிர்த்து நிற்கிறாரு. என்னதான் மாதரா உச்சியா நைன்டெல் ஃபாக்ஸோட வந்திருந்தாலும் நம்ம ஹஷிராமா செஞ்சு தன்னுடைய சேஜ் மோட யூஸ் பண்ணி மாதராவோடைய நைன்டெல் ஃபாக்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதே மாதிரி மாதராவே டிஃபீட் பண்ணிடுறாரு. சண்டையில் நம்ம மாதரா இறந்து போக எல்லா பிரச்சனையும் முடியுது. நம்ம ஹஷிராமா செஞ்சு ஒரு நல்ல ஹொகாகேவா இருக்காரு. இதுக்கப்புறம் இவர் நைன்டெல் ஃபாக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டெய்லி பீஸ்ட்டுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மற்ற வில்லேஜுக்கும் கொடுத்து சரிசரமாக பிரிச்சுக்கிறாரு. அதே மாதிரி மீட் ஹவுஸ் மகிக்குள்ளே நைன்டெல் ஃபாக்ஸை சீல் பண்ணிடுறாரு. அப்புறம் மீட் ஹவுஸ் மகியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு பேர குழந்தை பிறக்கிறத நம்ம சொன்னாடே. இதோட இந்த ஆரிஜின் முடியுது. அடுத்து நம்ம ஹஷிராமா செஞ்சோடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை இந்த இடத்துல பார்த்துடலாம். ஹஷிராமாவுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உட் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கேகே ஸ்டைலை தான் நம்ம ஹஷிராமா யூஸ் பண்ணுறாரு. இந்த உட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எர்த் ஸ்டைலையும் வாட்டர் ஸ்டைலையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த உட் ஸ்டைல். இந்த உட் ஸ்டைலோடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காடியை உருவாக்க முடியும் இந்த உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி. அதே மாதிரி உட் க்ளோன்ஸ்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த க்ளோன்ஸ் உருவாக்க முடியும். அதே மாதிரி ரொம்பவே டியூரபிலிட்டியான க்ளோன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ஹஷிராமாவோட உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி உட்காலம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெயண்டையே சமன் பண்ண முடியும். இந்த ஜெயண்டை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆப்பனண்ட்டுமே பயங்கரமான தாக்குதல் ஏற்படுத்தலாம். இது நம்ம குராமாவிலே ரொம்பவே ஹைட்டானது. இது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது உட் டிராகன். உட் டிராகனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிராகன் தான் சொல்லணும். இது ஒரு உட்கால கிரியேட் பண்ண மட்டும் ஒரு டிராகன். இந்த உட் டிராகனை யூஸ் பண்ணி மற்ற ஆப்பனண்ட்ஸோடைய சக்கராவையோ அப்சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஹஷிராமாவால் நல்லாவே தாய்ஜிட்சுவை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இவருடைய ஃபிசிக்கல் பவருமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஹஷிராமா மேலே எவ்வளோ பெரிய அடிப்பட்டாலும் ஈஸியாக ஹீல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடுத்த ஆப்பனண்ட்டோடைய சக்கரவுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உசுமாகி கிளான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சீலிங் டெக்னிக்ஸுமே இவராலுமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா. இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லஸ்ட் சமனிங்னா அது 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா தான். நம்ம ஹஷிராமாவோடைய ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லஸ்ட் டெக்னிக்லேயே 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவுமே இருக்குது. ஒருவேளை நம்ம ஹஷிராமா செஞ்சு 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை சமன் பண்ணுறாருன்னா மாதரா உச்சியாவா இருந்தாலும் டிஃபீட் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சமனிங் தான் 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா. அடுத்து நம்ம ஹஷிராமா செஞ்சு எங்கேருந்து சேஜ் மோட கற்றுக்கிட்டாருங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம நருட்டோ சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் சேஜ் மோட கற்றுக்கிட்ட போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த தான் சேஜ் மோட கற்றுப்பாங்க. ஆனால் நம்ம ஹஷிராமா செஞ்சு எங்கேருந்து சேஜ் மோட கற்றுக்கிட்டாருங்கிறது எது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு கேட்ட சான்ஸ் என்னன்னா, எப்படி நம்ம நருட்டோ ஜிராயோ மவுண்ட் மியோபுக்குள்ளே சேஜ் மோட கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ஒராச்சிமாரோ ரியூச்சிகேவில் சேஜ் மோட கற்றுக்கிட்டாரோ அந்த மாதிரி நம்ம ஹஷிராமா செஞ்சு சிகோட்சு ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான காட்டிலேருந்து தான் இவருடைய சேஜ் மோட கற்றுக்கிட்டாரு. இந்த சிகோட்சு ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொன்ன மவுண்ட் மியோபுக்கு மாதிரியும் ஒராச்சிமாரு கற்றுக்கிட்ட ரியோச்சிகேவோ மாதிரி தான் இந்த சிகோட்சு ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துலேருந்து உட் ஸ்டைலை நல்லாவே கற்றுக்கலாம். அதே மாதிரி ஹீலிங் டெக்னிக்குமே நல்லா கற்றுக்கலாம். நம்ம முன்னாடி கூட தான் இங்கே ஹீலிங் டெக்னிக்கை நல்லாவே கற்றுக்கிட்டாங்கிற மாதிரியான ஒரு தியரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னி வரைக்கும் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிகோட்சு ஃபாரஸ்ட் தான் நம்ம ஹஷிராமா செஞ்சு சேஜ் மோட கற்றுக்கிருக்காரு. இதில் நிறைய பேரோட டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம தமிழ் அனிமே டாக்கீஸ் அவருடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.